இந்த வாரம் 2 விதமான செய்திகள் வந்திருக்கும். ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் விக்டரி. 3 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் நம்ம கப்பல்கள் பாதுகாப்பா ஈரான்லேருந்து கொண்டு வருது அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் இன்னொரு பக்கம் எல்பிஜி சிலிண்டர்ஸ் கிடைக்கல, ஹோட்டல்கள்ஸ் மூடுறாங்க அப்படின்னு ஒரு சோகமான செய்தி. ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் விக்டரி, இன்னொரு பக்கம் தட்டுப்பாடு. ரெண்டும் எப்படி சேர்ந்து இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? க்ரூட் ஆயில் பற்றி நாம் இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் பேசிட்டோம். போன வீடியோவில் கூட க்ரூட் ஆயில் ஈரான் நமக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்துருக்குன்னு சொன்னப்போ நிறைய பேர் ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஈரானோட அம்பாசிடரே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, போய் பார்த்துக்கோங்க. இப்போ எல்பிஜி பற்றி பார்ப்போம். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற எல்பிஜியில் கிட்டத்தட்ட 60% நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அதுலேயும் 90% மேலே மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்தால் வருது. சிம்பிள் ரீசன், நம்ம ஊரில் நடக்கிற உற்பத்தி நமக்கு போதில். வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணால் சீக்கிரம் வந்துடும், அவ்வளோதான். நாம் இப்போ போர் பதட்டம் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக தான் நம்ம கச்சா எண்ணெயை கொண்டு வர்றோம். எண்ணெய் கப்பல்களை ஈரான் விட்டுடுச்சு. ஆனால் எரிவாயு எல்பிஜி கொண்டு வர்றது கொஞ்சம் சிக்கலான விஷயம். நிறைய பைப்லைன்ஸ் வழியெல்லாம் வருது. அதனால தான் இப்போ ஏற்படுற சின்ன தட்டுப்பாடு. இப்போது எல்பிஜி ரிலேட்டட் சர்ச்சை சமீபத்தில் ஒரு புது ரூல் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக இருக்குது. இனிமே ஒரு சிலிண்டர் புக் பண்ணால் அடுத்த புக்கிங்க்கு சிட்டிஸில் 25 நாட்கள் இடைவெளி இருக்கணும். இதுக்கு முன்னாடி 21 நாட்கள் இருந்தது. கிராமப்புறங்களில் இதை 45 நாட்கள்னு மாற்றிருக்காங்க. இதனால் வீடுகளில் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடைக்காம நிறைய ஹோட்டல்கள் இப்போ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதுக்காக அரசாங்கம் சும்மா இல்லை. இந்த எல்பிஜி ஃப்ளேமோட்டை சரி பண்ண பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. நம்ம ஊர் ரிஃபைனரிஸில் எல்பிஜி உற்பத்தியை 25% அதிகம் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. வெஸ்ட் ஏஷியா மேலே டிபெண்டன்சி குறைச்சி அமெரிக்காவிலேருந்து 10% எல்பிஜியை வாங்க இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறிட்டு இருக்காங்க. இது ஒரு டெம்பரரி தீர்வாக இருந்தாலும் எனர்ஜி செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துறதுல இதுவும் ஒரு வழி தான். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். போர் சூழலில் நம்ம அரசாங்கம் ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் மூவ் செஞ்சாலும் நாமளும் கொஞ்சம் பொறுமையாக சிட்டிசன்ஸாக இருக்க வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். இது பேனிக் ஆகிறதுக்கான டைம் இல்லை. இந்த எல்பிஜி தட்டுப்பாடு உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.